ரதியக்கா அடுப்படியில் இன்றைக்கி அக்கா சுள்ளுன்னு காரமாக ஒரு மிதி பாவக்காய் பொரியல் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறோன்னு பார்ப்போம் வாங்க. இது வந்து என்ன சைஸில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அக்கா பாருங்கள் எந்தெந்த மாடலில் கட் பண்ணி போட்டிருக்கேன்னு சொல்லி. இது வந்து ஒரு 200 கிராம் மிதி பாவக்காப்பா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வாங்க செய்வோம். இப்போ ஒரு வடை சட்டி காய வச்சு அதில் வந்து ஒரு குழிக்கரண்டி ஆயில் ஊற்றிருக்கிறேன். 1/2 ஸ்பூனு கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுடலாம். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் செவக்கட்டும். இப்போ உளுத்தம்பருப்பு செவந்துருச்சு. இது ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் போட்டால் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கோங்க. பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அக்கா. அதை போட்டு நல்லா செவக்க வதக்கிடலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கறிவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன். அதை போட்டுருவோம். இப்போ ஒரு பெரிய ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் ஃபுல்லாக கல் உப்புப்பா, இதையும் போட்டுடலாம். நல்லா வதங்கட்டும். இப்போது தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து அந்த 200 கிராம் மிதி பாவக்காய்னா சின்ன பாவக்காய், ரொம்ப குட்டி பாவக்காய், அதுக்கு தான் நாங்கள் மிதி பாவக்காய்னு சொல்லுவோம். இதை போட்டு கொஞ்சம் நல்லா பிரட்டிடணும். நம்ம இப்போ அந்த மிதி பாவக்காய்க்கு தேவையான மசாலா போட்டுடலாம். இப்போ 1 ஸ்பூன் பெரிய ஸ்பூன் ஃபுல்லாக தனி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இதுதான் அக்கா சுள்ளுன்னு சொன்னேன். சுள்ளுன்னு காரமாக இருக்கும். இது 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் தனியாக அரைச்சி வச்சுருப்பேன் அக்கா. அதை போட்டு நல்லா பரட்டும். இந்த பாவக்காய் பொரியல் எண்ணெயிலே தான் வேகணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்குப்பா, கசப்பை எடுக்காது. இப்போ நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். அக்கா ஒரு மூடி எடுத்து மூடி வச்சுருக்கிறேன். இது ஒரு 20 செகண்ட் இருக்கட்டும். மூடி வைக்கும்போது சிம்மில் வச்சு மூடி வைங்கப்பா. அப்போ தான் கொஞ்சம் நல்லா வேகும், அடி பிடிக்காது. இப்போ ஒரு 20 செகண்ட் கழித்து நம்ம எடுத்துகிட்டு கொஞ்சம் பரட்டி விடணும். இல்லாட்டினா அடி பிடிச்சிரும். ஆயில் நிறையா தான் ஊற்றிருக்கிறோம் நம்ம எண்ணெய். எப்படியும் 1.5 குழிக்கரண்டி ஆயிடுச்சு. இப்போ வந்து நல்லா பரட்டி விட்டு, இது வந்து காரம் உப்பு உங்களுக்கு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இப்போது இன்னும் கொஞ்சம் மூடி வைக்கலாம். இது ஒரு 20 செகண்ட் வேகட்டும். இப்போ எடுத்து பார்க்கலாம். இப்போயும் கொஞ்சம் பரட்டி விட்டுட்டு வெந்து அந்த கலர் மாறி இருக்கு பாருங்கள். இப்போ பாவக்காய் கொஞ்சம் நல்லா வெந்து வருது. அக்கா அப்போ தான் காரம் உப்புலாம் பார்த்தேன். எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை. இன்னும் ஒரு 1/2 ஸ்பூனு தூள் உப்பு போடுறேன். அப்போ தான் 1/2 ஸ்பூன் ஃபுல்லாக கல் உப்பு போட்டிருக்கேன். இப்போ உப்பு பத்தலை. இதுக்கு உப்பும் காரமும் அதிகமாக இருந்துச்சுன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். பாவக்காய் கசப்பு தெரியாது. இப்போ நம்ம இப்படியே தான் வச்சு பரட்ட போகிறோம். இப்போ இந்த ஸ்டேஜில் அக்கா அங்கே பாருங்கள், ஒரு 4 ஸ்பூனு கெட்டியாக புளிக்கரைசல் கலக்கி வச்சுருக்கேன். பெரிய ஸ்பூனுக்குன்னா 2 ஸ்பூன் இருக்கும். அதை வந்து இப்போ ஊற்றுறோம். இது லாஸ்ட்டு ஸ்டேஜில் தான் இந்த புளிக்கரைசலும் இந்த வெல்லம் கொஞ்சோண்டு வச்சுருக்கேன் பாருங்கள், இதையும் போடுறோம். போட்டு இப்போ நல்லா கலந்து விட்டு நம்ம வதக்கிக்கிட்டே இருந்தோம்னா இந்த பொரியல் நல்லா மசாலாவோடு சேர்ந்து நல்லா மொறுன்னு வந்துடும். அந்த பாவக்காய் மசாலாவோடு சேர்ந்து நல்லா டேஸ்டியாக வந்துடும். இப்போ நல்லா கிளறிட்டே இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் பாவக்காய் வெந்து மசாலாவோடு கலந்துட்டு வருது. இது வந்து நம்ம ஒரு பாவக்காய் எடுத்து சாப்பிட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் பாவக்காய் வெந்துருச்சுங்கிறது. இன்னும் கொஞ்சம் மட்டும் இருக்கணும் அடுப்பில். அவ்வளோதான், சுள்ளுன்னு மிதி பாவக்காய் பொரியல் ரெடி. ரொம்ப காரமாக டேஸ்டியாக ரொம்ப சூப்பராக இருக்கும்பா. இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்படி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் அக்காவுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ரதியக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வந்து நம்ம பருப்பு குழம்புக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கர்ட் ரைஸு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்பா. செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.